கும்மிடிப்பூண்டி அருகே நள்ளிரவில் பயணித்த 4 பேரை சரமாரியாக தாக்கி செல்போன், பணம் மற்றும் உடைமைகளை பறித்து சென்ற மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை கடற்கரை முதல் கும்மிடிப்பூண்டி வரை செல்லக்கூடிய புறநகர் ரயிலில் 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் ஏறி உள்ளனர். அப்போது மீஞ்சூரில் உள்ள மருந்தகத்தில் வேலை செய்துவிட்டு வீடு திரும்பிய சுண்ணாம்பு குளத்தை சேர்ந்த மௌலி, சரத் மற்றும் கும்மிடிப்பூண்டி உத்ராபதி இளையராகவன் ஆகிய 4 பேரிடம் விலை உயர்ந்த செல்போன், 5000 ரூபாய் ரொக்க பணம் மற்றும் உடைமைகளை கத்தியை காட்டி மிரட்டி பறித்துள்ளனர். மேலும் 4 பேரையும் அரிவாளால் வெட்டிய மர்ம கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றனர். ரயிலில் கும்மிடிப்பூண்டி வந்தடைந்த பாதிக்கப்பட்ட 4 நபர்களையும் ரயில்வே போலீசார் கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்தனர். மேலும் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரை கொருக்குப்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் பேருந்து பின்சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் குண்டு உப்பளவாடி பகுதியை சேர்ந்த திருஞானம் என்பவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது பேருந்து நிறுத்த நிழற்குடை எதிரே உள்ள சென்டர் மீடியனில் எதிர்பாராத விதமாக மோதி இடதுபுறம் விழுந்துள்ளார். அப்போது கடலூரில் இருந்து புதுச்சேரி நோக்கி சென்ற தனியார் பேருந்தின் பின்சக்கரத்தில் சிக்கி திருஞானம் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் வந்த காவல்துறையினர் திருஞானத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சிக்னல் அருகே உள்ள செல்போன் கடையில் 25 லட்சம் மதிப்பிலான செல்போன் மற்றும் 50,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடுத்த குரோம்பேட்டை சிக்னல் அருகே அன்சாரி என்பவர் செல்போன் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இரவு விற்பனை முடித்துவிட்டு கடையை பூட்டி சென்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து காலை செல்போன் கடையில் பணிபுரியும் மாதவன் என்பவர் கடையை திறந்து பார்த்தபோது கடையில் இருந்த சுமார் 25 லட்சம் மதிப்பிலான உயர் ரக செல்போன் மற்றும் 50,000 ரூபாய் பணம் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். மேலும் இது குறித்து கடையின் உரிமையாளர் காவல்துறைக்கு புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓசூர் அருகே கடன் தொல்லையால் தம்பதியினர் எலிமருந்து சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தனியார் லே அவுட் குடியிருப்பு பகுதியில் வசித்து வந்தவர்கள் பாலசண்முகம், சுகந்தி தம்பதியினர். பாலசண்முகம் பாகலூர் சாலையில் ஸ்டீல் கடை நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் தொழில் நஷ்டத்தால் பலரிடம் வட்டிக்கு கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கடன் தொல்லையால் மன அழுத்தத்தில் இருந்த தம்பதியினர் எலிமருந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளனர். இதையறிந்த அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ஆனால் அவர்கள் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஓசூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு கடன் தொல்லை கொடுத்த பாலகிருஷ்ணன், வெங்கடாச்சலபதி, சத்யநாராயணன் ஆகிய மூவரையும் கைது செய்தனர். திருப்பத்தூர் அருகே வாகன சோதனையின் போது பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகனம் திருடிய மர்ம ஆசாமியை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அடுத்த பனந்தோப்பு பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக சந்தேகிக்கும்படியாக வந்த நபரை பிடித்து விசாரித்ததில் தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம் பகுதியை சேர்ந்த மணிமாது என்பதும் அவர் இருசக்கர வாகனங்களை திருடி குடோனில் மறைத்து வைத்திருந்ததும் தெரியவந்தது. மேலும் மணிமாது மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரிடமிருந்த இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து அவரை சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே தேவசகாயம் மவுண்ட் பகுதியில் கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த தோவாளை பகுதியை சேர்ந்த சுடலை என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் காயமடைந்த அவரது மனைவி மற்றும் குழந்தை ஆகிய இருவரும் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.